வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாக்கரோட அட்வான்ஸ் கமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி டாக்கர் பேசிக் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போது டாக்கர் அட்வான்ஸ் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டாக்கரில் எப்படி போர்ட் மேப்பிங் பண்ணுறது, வால்யூம் மேப்பிங் பண்ணுறது, ஸோ அது மாதிரி சிம்பிளாக ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி ரன் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டாக்கர் பிஎஸ் போட்டு ரன் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன், டாக்கர் ரன் உபுண்டு ஆல்ரெடி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா டாக்கர் இமேஜஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாக்கர் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம என்னென்ன இமேஜ்லாம் இருக்குங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உபுண்டு இமேஜ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த உபுண்டு இதை உபுண்டு ஓஎஸில் நம்ம என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் ரன் உபுண்டு cat pc /os release. ஸோ இப்போ நம்ம எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம ஓஎஸ் உள்ளே போய் லாகின் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓஎஸோட உபுண்டு என்ன ஓஎஸ் நமக்கு இன்ஸ்டால் ஆகிருன்னு செக் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம். டாக்கர் ரன் அப்புறம் அந்த இமேஜோட ரெபாசிட்டரியோட நேம் கொடுத்துட்டு நீங்கள் எப்போ நார்மலாக லினக்ஸில் யூஸ் பண்ணுற கமாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். cat etc os release கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 20.04. ஓகே, இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் 20.04 டிஃபால்ட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். அது என்ன வெர்ஷன் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணியிருக்கோம். 20.04 உங்களுக்கு உபுண்டுன்னு கொடுத்தாலாம் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் வேணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20.04 22. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெர்ஷன் தேவையோ அந்த வெர்ஷன் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா டாக்கர் ஹப்பில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன வெர்ஷன் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம டாக்கர் ஹப் ஓப்பன் பண்ணலாம். நெட்டில் டாக்கர் ஹப் அப்படி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டாக்கர் ஹப். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, ஸோ இந்த ஹப்பு தான் க்ளவுடில் சாரி டாக்கர் ஹப் இங்கே தான் நமக்கு இதுலேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது. இந்த வெப்சைட்லேருந்து தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம உபுண்டு சர்ச் பாக்ஸை தேடலாம். உபுண்டுன்னு கொடுங்க. ஸோ உபுண்டு வெர்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடலாம். சிம்பிள். ஓகே, லோகோ இருக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ணுறோம் உபுண்டுவை. ஸோ இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சப்போர்ட்டட் வெர்ஷன் இருக்கும், அதாவது சப்போர்ட்டட் டேக்ஸ்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 20.10 இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, லேட்டஸ்ட் வெர்ஷன் எது பார்த்தீங்கன்னா 20.04. ஓகே, ஸோ 20.10 இருக்குது. ஓகே, அப்புறம் 22.04 இருக்குது, அப்புறம் 20.04 இருக்குது. இப்போ நமக்கு பர்டிகுலராக 22.04 மட்டும் வேணும் அப்படின்னா, அந்த வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த டேக்கை நம்ம அதில் அப்பன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அது எப்படி அப்பன் பண்ணுறது பார்க்கலாம். Ctrl+L கொடுத்துக்கிறேன். ஸோ அதே கமாண்டை எடுக்கிறேன். ஸோ அதில் ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், இந்த உபுண்டுக்கு அப்புறம் ஒரு கோலன் வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் நான் கொடுக்குறேன். என்ன வெர்ஷன் 22.04 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டெய்னர் இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு லோக்கல் இமேஜ் இருக்கான்னு சர்ச் பண்ணோம். அப்படி லோக்கல் இல்லைன்னா என்ன பண்ணோம், நேராக உங்களுக்கு இன்டர்நெட்டில் போய்ட்டு ஹப்பில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு
இன்ஸ்டால் ஆகிடும் கண்டெய்னர். ஓகே, ஸோ இப்போ டவுன்லோட் ஆகுது. ஸோ இது பண்ணி முடிச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வெர்ஷனுங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இந்த கமாண்ட் அதுக்காக தான் இந்த கமாண்ட் கொடுக்குறோம். கேட் இடிசி ஓஎஸ் ரிலீஸ் கொடுத்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டாக்கர் ரன்னுங்கிறது இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு 22.04. இப்போ டாக்கர் இமேஜஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இமேஜஸ் உபுண்டு வந்து டேக் வந்து லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24.04ஓட வெர்ஷன். இப்போ நம்ம 22 இது பண்ணலாம். ஸோ அது டேக்கை பார்த்தே நமக்கு என்ன வெர்ஷனுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 3 இமேஜஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே ஓகே இப்போ வந்து அட்டாச் அண்ட் டிட்டாச் கமாண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அட்டாச்னா வந்து உங்களுக்கு கண்டெய்னர் வந்து ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆகும். டிட்டாச்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உபுண்டு அந்த கண்டெய்னர் ரன் பண்ணுறேன். டாக்கர் ரன் உபுண்டு ஸ்லீப் 100 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் என்ட்ரு பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ அந்த ஹோஸ்ட்டில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா இன்னொரு டூப்ளிகேட் இதுதான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நான் இன்னொரு டூப்ளிகேட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் லாகின் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் டாக்கர் பிஎஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது ரன் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு ஸ்லீப் மோடில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 38 செகண்ட்ஸ் எகோ வந்து உங்களுக்கு வந்து இது 100 இந்த இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த ஹோஸ்ட்டில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. டூப்ளிகேட் ஹோஸ்ட்டில் தான் நீங்கள் எதுனாலும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபோர்க்ரவுண்ட் மோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரரியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். இல்லைனா இங்கே வந்து டாக்கர் ஸ்டாப் கமெண்ட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் இந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் வந்து இப்போ டாக்கர் ஸ்டாப் கொடுக்குறேன். டாக்கர் ஸ்டாப் இந்த கண்டெய்னர் ஐடியை கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் டாக்கர் பிஎஸ் கமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ டாக்கர் பிஎஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ரன் ஆகாது. ஸோ இது எக்ஸிக்டிங்காக ரன் ஆகிற ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா டாக்கர் பிஎஸ் -a ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பேசிக் கமெண்ட்ஸில். -a கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக நம்ம ஸ்லீப் 2 மினிட்ஸ் இருக்கும் நம்ம இது பண்ணோம். ஸோ டெம்பரரியாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் 137 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகிருக்கு எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ இது 0னா உங்களுக்கு ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும் ஸ்லீப் மோடு. ஸோ இது நம்ம டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணதுனால உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, டாக்கர் ரன் இப்போ என்ன பண்ண போகிறோம் பேக்ரவுண்டை ரன் பண்ண போகிறோம். ஓகே, டாக்கர் ரன் -d உபுண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் டாக்கர் இப்போ அதே ஹோஸ்ட்டில் தான் இருக்கீங்க. டாக்கர் பிஎஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்து கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இது ரன் ஆகிட்டு இருக்கணும்னா டாக்கர் ரன் -d அதே சேம் கமாண்டு தான். ஆனால் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இது ரன் ஆகிறதுனால நீங்கள் உங்கள் ஹோஸ்ட்லேயே உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்க முடியும். இதே ஸ்லீப் நான் 100 கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் இது ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் டாக்கர் பிஎஸ் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு இது ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹோஸ்ட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இதில் நம்ம ஃபோர்க்ரவுண்டில் ரன் பண்ணும்போது இந்த ஹோஸ்ட்டில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆனால் டிட்டாச் மோடில் பேக்ரவுண்டில் வந்து டிட்டாச் மோடில் உங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுனால இந்த ஹோஸ்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, அட்டாச் மோடில் நம்ம இந்த இதில் எதுவுமே கரண்ட் ஹோஸ்ட்டில் எதுவுமே பண்ண முடியாது. பட் டிட்டாச் மோடில் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுனால உங்கள் ஒர்க்கை நீங்கள் வந்து அதே ஹோஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ அட்டாச்சுக்கும் டிட்டாச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் வந்து ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆகும், டிட்டாச் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஓகே, இந்த செஷனில் நம்ம
அட்டாச் அண்ட் டிட்டாச் கமாண்ட் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து போர்ட் மேப்பிங் அண்ட் வால்யூம் மேப்பிங் க்ரியேட் பண்ணி எப்படி ரியல் டைம் சினாரியோவில் எப்படி ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.